டிராவிஸ் ஸ்மித் வந்து அவரை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு போன வீடியோலயே. என்னன்னா அவர் வந்து விப்பி ஸ்கொயர் கட் வச்சிருக்காரு. அதாவது அந்த ஸ்கொயர் கட் பண்ணும்போது ஒரு சவுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறார், சுழட்டி அடிக்கிறார். அதனால வந்து இஸ் கனெக்டிங் த பால் வெரி வெல் அண்ட் பால் வந்து செம்ம ஸ்பீட்ல பறக்குது. ஓகே. மூணாவது ஃபேக்டர் என்னன்னா பயப்படாம அடிக்கிறாரு. இது வேற அரைகுறையா அடிக்கிறது இல்லை, நல்லா சாலிடா போய் அடிக்கிறார். ஸ்கொயர் கட் தான் அவரோட மெயின் இது ஷாட். லெக் சைட்ல ஒரு மாதிரி. ஆனா அவரோட வீக் பாயிண்ட் என்னன்னாக்க உள்ள வர ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ரைசிங் டெலிவரியே விளையாட வரல. அவர் வந்து லெக் சைட்ல நகர்ந்து 3 ஸ்டெப் விட்டு இப்படி விளையாடுறாரு. அதை வந்து ரோஹித் சர்மா பிளான் பண்ணி அதை போட சொல்லி எடுத்துருக்கணும். இப்ப போன இதுல வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஐ திங்க் ஆகாஷ் தீபோ யாரோ அந்த மாதிரி போட்டாங்க அவருக்கு. அதை வீடியோல போட்டு காமிச்சாங்க. அதை தான் போட்டிருக்கணும். அது தே மிஸ் த பாயிண்ட். ரெண்டாவது வந்து டிராவிஸ் ஸ்மித் வந்து அவன் தான் நெமிசிஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்லலாம். ஏன்னா அவன் வந்தாலே பயப்படுறாங்க. ஏன்னா அவன் வந்து 2 டெஸ்டும் அடிச்சு காமிச்சிட்டான். சாதாரண அடி இல்லை, மரண அடி அடிச்சு காமிச்சிட்டான். அதனால போலர்ஸ்க்கு க்ளூ இல்லை, கேப்டனுக்கு க்ளூ இல்லை. வந்தவுடனே 150 நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்றாங்க. மேட்சை கை விட்டு போயிடுது. ஸோ அதுல வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவோம். டிராவிஸ் ஹெட் தான் நமக்கு வந்து ஒரு முள்ளா இருக்காரு. நம்ம மேட்ச் வின் பண்ண முடியாம அவர் வந்து தடுக்கிறாரு பிகாஸ் ஆஃப் இஸ் அக்ரெசிவ் பேட்டிங்.